வராகியுடைய சொரூபங்கள் வந்து நிறைய இருந்தாலும், சொப்ன வராகின்னு ஒரு தேவதை இருக்குது. வராகியுடைய ரூபம் தான், வராகியே தான். அந்த சொப்ன வராகிய வந்து வழிபாடு பண்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு கெட்ட கனவு வரக்கூடாது அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து என்னன்னா, உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் இத யூஸ் பண்ணலாம். வளர்ச்சிக்காக எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, வராகியுடைய சொப்ன வராகின்னு ஒரு தேவதை இருக்காங்க. அவங்க நான் குடுக்குற ஃபோட்டோல குடுக்குறேன். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அத தனிப்பட்ட முறையில நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு குடுக்குறேன். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அல்லது வந்து ஒருத்தர் உங்கள விட்டு பிரிஞ்சு போறாரு. இந்த மாரி எதுவா வேணா இருக்கலாம். அது வந்து எப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பிசினஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஒரு விஐபிய போய் நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசுவீங்க. ஆனா, அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வருதா, வரலையேங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ இந்த வராகிய 7 நாட்கள் வந்து பூஜை பண்ணணும். இந்த சொப்ன வராகிய 7 நாட்களுக்கு பூஜை பண்ணும்போது, யார போய் நீங்க மீட் பண்றீங்களோ, அவங்களுடைய கனவுல உங்களுடைய உருவத்த காமிச்சு குடுத்துரும். அப்போ நீங்க போய் ஒரு ப்ராஜெக்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, அந்த விஐபி வந்து இவர நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். இவரு தான் என் கனவுல வந்தாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாரி ஒரு விஷயங்கள். சப்போஸ் உங்கள விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதாவது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அவங்களுடைய கனவுல போயி உங்களுடைய முகத்த காமிக்கும். அதனால அவங்க திரும்ப வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி சொப்ன வராகிய வந்து வழிபாடு பண்ணுனா, அது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி, பிரிந்தவர்கள் சேர்க்கை எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்ப கெட்ட கனவுகள் வரும். கனவுல வந்து பயமுறுத்துற மாரி சில விஷயங்கள், தப்பான விஷயங்கள்லாம் வரும். அது மாரியும் வராம தடுக்கலாம். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ, அது மாரி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வராகிய வழிபாடு முறை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஓம் வராகியை நமக அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தனிப்பட்ட முறையில நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, அந்த வழிபாடு எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன்.